தமிழா தமிழா நாளை நம் நாளே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. தமிழா தமிழா நாளை நம் நாடே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாளே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. குலம் ஒன்றுதான், இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம், மொழி மாறலாம், மொழி ஒன்றுதான், இசை மாறலாம், நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம், மொழி ஒன்றுதான், தமிழ் ஒன்றுதான். தமிழா தமிழா கண்கள் கலங்காதே. விடியும் விடியும் உள்ளம் மலங்காதே. தமிழா தமிழா கண்கள் ஃபஸ்ட்டு எனக்கு பேச வராது, அதுவும் உண்மை. முன்னாடி இந்த மாதிரி நான் டீச் பண்ணது கிடையாது. எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு குரு கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். நான் சென்னை சிட்டி ஏஆரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா பெல்ட் இப்படி போட்டிருக்கேன், கேப் போட்டு வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. நான் வந்து கமாண்டோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் QRT பிரிவில் இருக்கிறதுனால எனக்கு இந்த பெல்ட்டு இந்த கேப்பு. இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாருமே ப்ரௌன் கலர் பெல்ட்டு கேப் கரண்ட் கேப் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் கமாண்டோ கோர்ஸ் முடித்து அந்த ட்ரைனிங் பண்ணியிருக்கனால நான் வந்து QRTயில் இருக்கிறதுனால இதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்தால் அதுக்கு முன்னாடி போகிறவங்க மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி யாருமே போகல, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் இருக்கப்ப அவங்க மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். நீங்கள் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா அவங்க மேலே முழு நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நீங்கள் இவரை நம்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இவர் மேலே முழுக்க 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 நம்பிக்கை இருக்கணும். அதான் முக்கியம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒத்தாளுக்காக மட்டும்தான் ஆரம்பித்தாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன், எப்போயும் நான் சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர்மி செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் 3 செலெக்ஷன் செலக்ட் ஆனேன். ஒவ்வொரு சென்டரும் போனேன். ஆனால் எப்படி சொல்கிறது, பணம் கொஞ்சம் பிரச்சனை. வீட்டில் சூழ்நிலை வெளியே தங்கி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்ன பணம் வீட்டு சூழ்நிலை அதை பார்த்துக்கிட்டே இருந்து நான் போய் ஒவ்வொரு சென்டரும் தேடுறேன். ஆனால் எந்த சென்டருமே எனக்கு நல்ல சென்டர் அமையாது. எல்லாருமே ஒரு ப்ராஃபிட், அவங்களோட லாபத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, நம்மளை யாருமே பார்க்கல. அப்போ தான் யோசிச்சேன், சரி எதுக்கு அடுத்தவங்களை நம்பணும், நம்மளே நம்புவோம் அப்படின்னு சொல்லி நானாக தனியாக படித்து பார்த்தேன். நம்மளோட மூணு அளவு அவ்வளோதான் பண்ணிட்டு எதுவுமே இதாகலை. அதுக்கடுத்து நான் ஒரு நாள் சரி இவர்கிட்ட இவங்க TNPSC இவங்க படிச்சுக்கிட்டு 4 எக்ஸாம் பாஸ் ஆகிருக்காங்க, ஒரு நம்பிக்கை வச்சு நான் கேட்டு பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னாங்க. நான் ஒருத்தாள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். இவங்களோட டீச்சிங்கு அவங்களோட இதை பார்த்துட்டு என் கூட ஒரு 10 பேர் சொன்னாங்க. நாங்கள் 10 பேருமே எக்ஸாமில் பாஸ் ஆனோம். நான் ஃபஸ்ட்டு முறை இத்தனைக்கும் டெஸ்ட் பேஜ் 25 நான் மட்டும்தான் எடுத்தாங்க. நான் 65 மார்க் எடுத்தேன். அதிகமாக நான் படித்ததில்லை. 12th டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். இங்கே பெரியவங்க தங்கமுத்து பாட்டிகளில் படித்தேன். 11 பாய்ஸஸ் ஸ்கூலில் தான் 12th படித்தேன். என் சொந்த ஊர் செக்காவட்டி தான். இப்போ வந்து நான் கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தேன். திரும்பி சென்னை சிட்டி ஏஆரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறப்ப என்னென்னா, இதுக்கு முன்னாடி போனவங்கள மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முழுக்க முழுக்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் நினைங்க. என்னை காட்டில் வயசில் எல்லாருமே ஏஜ் அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் சின்ன வயசுலேயே போயிட்டேன் கூட சொல்லலாம். எனக்கு 24 தான் ஆகுது, ரொம்ப ஏஜில் அதிகமாக 24 வயசில் நான் போயிட்டேன். ஆனால் நான் இப்போ அட்டன் பண்ண ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 18 வயசில் ரைட்டாக ஆர்மி செலெக்ஷன் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணேன். 7 செலெக்ஷன்லையுமே எனக்கு எங்கேயுமே போக முடியல, எதுவுமே கிடைக்கல. எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எதுவுமே அமையலை. நான் ரொம்ப ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எக்ஸாமாக எனக்கு அந்த எக்ஸாம் டீல யாருமே எனக்கு கூட நிற்க ஆள் இல்லை. எங்கே போய் படிப்பீங்க? நீங்கள் எத்தனை சென்டர் பார்த்துருப்பீங்க, வேணா கேட்டு பாருங்கள். வெளியே போய் ஒரு சென்டரும் கேட்டு பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு பணம் கட்ட சொல்லுவான். பணம் கட்டிட்டு அவன்கிட்டே இருக்கணும். அவனோட ப்ராஃபிட் மட்டும் தான் பார்ப்பான்.
நம்ம குடும்பத்தை விட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே டீச்சிங் பண்ண வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லவே முடியாது. நீங்கள் எதையாவது போய் பார்த்துருக்கீங்க, ஒரு 2 நாள் மேக்ஸ் வாத்தியார் வந்தாங்கன்னா 3வது நாள் வரமாட்டாங்க. அதுபோல் வேறவங்க வருவாங்க, அந்த சப்ஜெக்ட் அப்படியே கடந்துடும். நீ படிக்கிறியா அப்படின்னு கேர் பண்ணி யாருமே கேட்க மாட்டாங்க. நான் போய் இருந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இருந்துட்டு என்னடா நம்ம போய் பணம் கட்டிட்டோம், வெளியே போய் விட்டுறாங்க, படித்தா படிக்கணும், பாஸ் ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட்டு, அவங்களுக்கு திரும்பி நம்ம டொனேஷன் ஏதாவது கொடுக்குறோம். அவங்களோட இதை மட்டும் தான் பார்க்குறாங்க. சரி இது நல்லதில்லை, நம்மளாம் தனியாக படிப்போம் அப்படின்னு தான் வந்தேன். அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் நான் எங்கேயும் போகிறேன். என்னுடைய இதில் மட்டும் கிட்டத்தட்ட நான் அதை செலக்ஷன் அட்டன் பண்ணனால 3 வருஷத்துக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு ஃபிசிக்கல் டச் இருந்துச்சு. அதனால் நான் யாருமே நம்பலை. எக்ஸாமுக்கு மட்டும் நம்பினேன். எனக்காக டெஸ்ட் பேஜ் ஆரம்பித்தாங்க. நாங்கள் 10 பேர் சொன்னோம், 10 பேருமே பாஸ் ஆனோம். நான் 65 மார்க் எடுத்தேன், மீத பேர் 62 அந்த மாதிரி ஒரு சம்திங் மார்க்கில் எடுத்து அப்படி தான் ஜஸ்ட் பாஸில் தான் வந்தாங்க. 58 ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் இருக்க போய் அவங்க என் கூட வந்தாங்க. அப்போ எடுத்தது வந்து ஏஆர் பட்டாலியன், ஜெயில் வார்டன், ஃபயர் சர்வீஸ் எடுத்தாங்க. ஆனால் மீத எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பேர் மட்டும்தான் ஏஆரில் செலக்ட் ஆனோம், மீத பேர் பட்டாலியன் செலக்ட் ஆகும். என்ன ரீசன்னா 1 மார்க் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஏன் கூட இருக்காங்க, என்னை மாதிரி 15 மார்க் எடுத்திருக்காங்க, அதில் 2 ஸ்டார் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ணுறது, எக்ஸாமில் மார்க் வந்துச்சு, அடுத்த கேட்டகரி போயிட்டாங்க. இப்போ நான் ஏஆர் இருக்க போய் நான் சென்னை சிட்டியில் வேலை பார்க்குறேன். இப்போ நான் திரும்பி நம்ம ஊரில் நம்ம லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்துடுறேன். அதுக்கடுத்து திரும்பி லோக்கல் போகிறப்ப எனக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பட்டாலியன் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறது, ஒரு ஹெட் குவார்ட்டரில் இருப்பீங்க, ஒரு டியூட்டி சம்மந்தம் ஒரு இடத்துக்கு போய் வந்துடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஏஆர் பொறுத்தவரை அப்படி கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அனைத்து வேலையுமே நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஒரு அக்யூஸ் டெஸ்ட் கார்டு, ஒரு கேஸ் டெஸ்ட் கார்டு, ஏன்னா அப்புறம் டாக்குமெண்ட் டெஸ்ட் கார்டு, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது சம்மந்தம் எது போனாலும் சரி. ப்ளஸ் ஒரு விஐபி வராரு, ஒரு மினிஸ்டர் வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும். நம்ம மட்டும்தான், நம்மளை நம்பி தான் நம்ம சுற்றி இருக்கவங்க ஏங்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல கலவரம், ஏதாவது ஒரு இதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். லோக்கல் வந்து அவங்களோட என்னென்னா எஃப்ஐஆர் காப்பி, அவங்க அந்த லெவல்லே இருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்துறது, அவங்களுக்கு ஒரு செக்யூர் கொடுக்குறதுனா நம்ம மட்டும்தான். எந்தனைக்குமே சரி போலீஸை பற்றி அதிக பேர் வெளியே சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, மதிப்பு இருக்காது, அவங்க எப்படி நினைப்பாங்க, அதெல்லாம் மனசு வச்சுக்கிறாங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற சாதிக்க முடியும். நான் ஆர்மி போகணும்னு நினச்சி கடைசியில் எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு ஏஜ் பாராயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, அது ஏன் தப்பு இல்லை, என்னை சுற்றி இருந்த சூழ்நிலை அப்படி என்னை மாற்றிடுச்சு. அப்போ நான் சேர்றப்பெல்லாம் இவங்க என்னை ஃபீஸும் எதிர்பார்க்கல, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமையணும், நான் கற்ற விஷயத்த 4 பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சாங்க. சரி இவங்க 4 பேர் சொல்லித்தரேன்னு நினைக்கிறப்ப அவங்களோட இது தெரில. சரி என் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க, நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன். அதான் என்னோட வெற்றி. அதனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். இப்போ நாளைக்கு நான் இன்னொரு இடத்துல போய் நான் நிற்கிறேன் அப்படின்னா, இப்போ ஊர்லேயே எடுத்துக்கோங்க, நம்ம இத்தனை நாள் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம், யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இன்னைக்கு காலைல வந்து இருக்கிறேன், எல்லாருமே கேட்குறாங்க, சரி நல்லா இருக்கேன் அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்மளோட தகுதி அதெல்லாம் கூடிடுச்சு, வேறு லெவலில் போயிடுச்சு. இது சாதாரண வேலை தான், இருக்கிறதுலே கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதிக பேர் வேலை பார்க்குறது இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான், அடிமட்டம் கீழே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோ கிரேடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வேலைக்கு எதுக்கு மரியாதை கிடைக்குது? இப்போ உங்களை 4 பேர் போலீஸ் மதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் உங்கள் முன்னாடி நின்று நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், முன்னாடி நின்று பேச முடியாது. அதான் அந்த யூனிஃபார்ம் மரியாதை. நம்ம யூனிஃபார்ம் என்னைக்கு நம்ம நினச்சி அதை ரசிக்கணும், ஒவ்வொன்றா ரசிக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த வேலைக்கு வரப்போ உங்களுக்கு நல்லா அடுத்த சொல்கிறதெல்லாம் காதில் கேட்காது. ஏன்னா நம்ம முன்னாடி நின்று பேச முடியாது, அவங்களுக்கு அந்த தகுதி இருந்திருக்காங்க. ஏன்னா 24 மணி நேரம் வேலை கூப்பிட்டா நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிற்பீங்க. ஒரு நான் முழுவது வெயில் நிற்க சொன்னால் நிற்பீங்க. அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப உங்களோட இது உங்கள் இந்த இப்போ நீங்கள் ஒரு 80 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 80 பேரில் போலீஸ்காரை வந்து நின்றான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 80 பேர் போய் நிற்க போகிறோம், ஒரு இடத்துல நிற்க விடுவோம், ஒரு போலீஸ்காரர் நிற்க விடுவோம். அவன் செய்கிற ஒரு வேலை உங்களுக்கு என்ன டயர்டாகட்டும், சாப்பாடு இல்லாமல் என்ன வேணால் செய்யட்டும், நீங்கள் 40 பேர் இல்லை 80 பேரை செய்ய முடியாத வேலை அவர்த்தாலும் செய்ய முடியும். அவனுக்கு அதிகப்படியான அந்த சகிப்புத்தன்மையோ ஏதோ எல்லாமே இருக்கும். அதான் ட்ரைனிங். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, லீவு கிடைக்கல, இப்போ எனக்கு லீவு கிடைக்கல, நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் சார், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு தான் சொன்னேன். என்னுடைய ஆர்ஐ சார் என்ன சொன்னாங்க, அவங்க சரி ஓகே பர்மிஷனில் தான் நீ அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நான் சென்னையிலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும் பார்த்தீங்க. திரும்பி நான் நைட்டுக்குலாம் அங்கே போகணும். நான் திரும்பி காலையில் எனக்கு எப்பயும் 6 மணிக்கு டியூட்டி போகணும். நான் பிஆர்டியில் இருக்கனால காலையில் ரன்னிங் எப்பயும் ஃபிசிக்கல் போனால் நான் எனக்கு 9 மணிக்கு டியூட்டி போகணும். ஆனால் எதுக்காக வந்திருக்கேன், இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க,
80 எடுக்கணும் 80 எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 25 நாளில் என்னால் 80க்கு 65 எடுக்க முடிஞ்சவங்க என்னால் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க 80க்கு 70 மார்க் எடுக்க முடியாதா? எல்லாருமே மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. டிகிரி படித்து எதுக்கு 10வது குவாலிஃபிகேஷனுக்கு வரீங்க? இல்லை யாராவது சொல்லுங்கள், 10வது குவாலிஃபிகேஷன் எதுக்கு வரீங்க? உங்களுக்கு தோன்றிருக்குமே நான் டிகிரி படிச்சுக்கு எதுக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு. அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக அதே தான் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கிறதே ஈஸியான எக்ஸாமு போலீஸ் எக்ஸாம் தான். ஆனால் அது நம்ம பாஸ் ஆக முடியல. என்னன்னா நம்மளுக்கு அதோட அடிப்படை என்னது, எப்படி சொல்கிறது, அது என்னென்ன படித்தா என்னென்ன வரும் அப்படின்றது தெரியல. அதாவது கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும், நம்ம மாடி சுற்றிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அந்த மாதிரி இந்த புக்கு இருக்கிறதுக்குள்ள படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பேப்பரில் போட்டிருப்பேன், எங்கேயாவது ஒரு இதில் போட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சம்மந்தமாக கொஸ்டின் வரப்போகிறது கிடையாது. என்னடா அது எதுக்காக கேட்குறாங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, எதுலேருந்து கவர் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுட்டா போதும். எக்ஸாம்லாம் ஈஸி. கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் 60 நிமிஷம் 80 நிமிஷம் கொடுக்கலாம். 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் டைமிங் தேவையில்லை. அதை எழுதுன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சு நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சு உட்காந்துடணும். நீங்கள் ரைட்டாக தரவு பண்ணியிருந்தா மட்டும். இல்லைன்னு வச்சுங்க, கடைசி 80 நிமிஷம் நீங்கள் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படியே தான் நிற்கும், சடனாக நின்றுடும். நம்மளை எதில் வீக்காக இருக்கும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ண பாருங்க. அதுக்கடுத்து நான் வேறு என்ன சொல்கிறது, ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன். எனக்கு அதையெல்லாம் ஃபிசிக்கலை பற்றி சொல்கிறது இருக்கட்டும். இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு அதான் சொல்லிட்டேன். முதல் முறை எனக்கு பேசுகிறேன். இது நான் வரையும் நான் படித்த இடத்துல எங்கேயுமே எனக்கு பேசுகிறது கிடையாது. இந்த யூனிஃபார்ம் போனாலும் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தினால தான் உங்கள் முன்னாடி நான் பேச முடியுது. அதனால நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது கேட்டால் மட்டும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை ஏஜ் அதிகம் எல்லாமே சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். மெடிக்கல் வந்து மெடிக்கல் A to Z. நீங்கள் எப்படி சொல்கிறது, கண்ணு காது மூக்கு எல்லாமே பார்ப்பாங்க. மெடிக்கலில் வந்து எதுவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுவா 6க்கு 6 சார். இப்போ 6 அடி இதில் வந்து ஒரு ஓகேங்களா, அதிலே லாங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்துருவாங்க. கலர் பிளைண்ட்னஸ் மட்டும் ஒரு தனியாக ஒரு இப்படி ஒரு வியூ மணிக்கு ஒரு கண்ணாடியில் இருக்கும். இல்லைன்னா கீழே வந்து புக்லெட் மணிக்கு இருக்கும். அது சில பேருக்கு வந்து அந்த நிறக்கூரோடு இருக்கவங்களுக்கு மட்டும் சில கலர் மட்டும் ஆர்மி செலக்ஷன் படி எல்லாத்தையும் முடியாது. யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போகுது. சில இதில் டிஜிட்டலாக இருப்பாங்க. இப்போ நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பார்க்குற ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு கலரில் ஒரு நம்பர்ஸ் இல்லை, ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு பாலம், அந்த பாலத்தில் ஒரு வண்டி போட்டு அந்த மாதிரி ஒரு வியூ கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கலரில் யார் இருக்கா அது என்ன தெரியுது அப்படின்னு தான் கேட்டாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மெடிக்கல் பார்க்குற இடம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் மட்டும்தான் மெடிக்கல் பார்ப்பாங்க, வேறு எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாமே வந்து இந்த கருப்பு மாதிரி அப்புறம் அது என்ன பச்சையா அது மாதிரி இது பண்ண முடியாதா? பச்சை குத்தி இருக்கதா? அதாவது ஆர்மியில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆர்மியில் எப்படின்னா இந்த இதுக்கு கீழே நார்மலாக குத்தி இருந்தா, அதாவது இந்த ஜஸ்ட் இதுக்கு மேலே ஆம்ஸுக்கு மேலே எங்கே குத்துனாலும் உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் ஆர்மிக்கு, அப்படியே வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. இதுக்கு கீழேயுமே ஒரு நார்மல் சைஸில் இருந்தால், அதாவது அந்த இன்ச்சு கணக்கு சின்னதாக இருந்தால் ஏற்றுக்குவாங்க. அது ஆர்மியில். போலீஸ் தம்பி வந்து குணசேகர் வந்து சென்னை சிட்டியில் வந்து கமாண்ட் ஆஃப் குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் QRT-யில் இருக்கார். அவர் வந்து அதிக மார்க் எடுத்தனால தான் அந்த லெவலுக்கு வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டே நம்மளுடைய எழுத்துக்கள் அதிகமாக இருக்கிறப்ப ஃபிசிக்கல் நம்ம ஈஸியாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது. இப்போ நம்ம எக்ஸாம் மார்க் கம்மியாகிட்ட 2 ஸ்டார் அடிங்க, அந்த மன அழுத்தத்திலே ஒரு பதட்டத்திலே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தப்பாக போயிட்டு. நீங்கள் நம்மளுடைய இந்த இலவச பயிற்சி முகாமுக்கு நிறைய பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள், ஏஜ், சில பேர் நம்மளுடைய உங்களுடைய ஃபேமிலி ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டியானா நம்மளுக்கு போட்டு விட்டாங்க. இல்லை அதான் நான் சொல்ல சிரிக்க சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் சொல்ல கண்டிப்பாக நம்ம நல்லா எப்பயும் மொழி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ படிச்சுட்டு இருப்பீங்க. பக்கத்து வீட்டில் ஒரு போய் 18 வயசு இந்தியன் ஆர்மி மாதம் 35,000 சம்பளம். அதை சுற்றிக்கிட்டு இருந்தேன், கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன்.
பக்கத்தில் என்ன நடக்குது கம்பேரிசன் ஒப்பீடுதல் தான் அதிகமாகவே இருக்கும். அவன் ஆர்மிக்கு போயிட்டு அவன் போலீஸ் போயிட்டு அவன் டிஎன்பிஎஸ் குரூப் ஒரு விஓ ஆகிட்டான். இதெல்லாம் இன்னும் அவனுக்கு இன்னும் வயசு தான் போகுது, வேலைக்கு போகல, இதுதான் சொல்லுவாங்க. இன்னொன்று ஏன்னா இதை சொல்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும், நம்ம கோவம் குலவெறியாக வரும் அவங்க பார்த்தா பெற்றவங்கள. ஏன்னா அவன் போனாலும் நான் என்ன செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஒரு சாதிக்கணும். உங்களை நம்புகிற ஒரே ஆள் உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான். உங்களை நம்புகிற ஒரே ஆள் பேரண்ட்ஸ் மட்டும். அதை அவங்க சொல்லக்கூடிய விதம் தான் வேறு மாதிரி, சொல்லக்கூடிய விதம் தான் வேறு. அவன் யாரையும் அவன் போலீஸ் போயிட்டு அவன் அங்கே போயிட்டு அவன் எங்கே போயிட்டு அவன் பாரின் போயிட்டு அவன் 50,000 ஊரில் சொல்லு, அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அந்த நம்பி உங்கள் மேலே நம்புகிறாங்க அவங்க, அதை மட்டும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. உங்களை நம்பக்கூடிய அந்த பேரண்ட்ஸுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறது உங்கள் வேலை தான். நிறையா பிரச்சனைகள், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் வயசுலேயே. உங்களுக்கு ஏன் அதிகமாக இது வரைக்கும் நடந்து விட்டுருங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும், எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். ஒரு விஷயம் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ பொண்ணு கொடுக்குறாங்க வச்சுக்க, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கல, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னா கவர்மெண்ட் வேலைக்கு தான் என் பொண்ணுமை. அப்போ தான் அந்த பொண்ணை பற்றி மேலே குறவெறியே வரும் வரும்ல. ஏன்னா எல்லா பேத்துக்குமே கவர்மெண்ட் வேலை தருவாங்க. டிஎன்பிஎஸ் 5000 பேர் இருந்தால் 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. இப்போ போலீஸ் 9,000 பேர் எடுத்த எத்தனை எழுதுவாங்க, குறைஞ்சபட்சம் 6 லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்போ தெரியும் அவங்க கஷ்டப்பட்டு படித்தாதான் கவர்மெண்ட் வேலை. பொண்ணை கட்டுறதுக்காக கவர்மெண்ட் வேலை வாங்கி தானே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு பொண்ணை பற்றவங்களுடைய மைண்ட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சி அதை தானே யோசிப்பீங்க. நம்ம போகக்கூடிய பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்குது. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குது, கவர்மெண்ட் வேலை பார்க்குற வீட்டிலே சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் கிடையாதுல்ல. நீங்கள் தனியாரில் போய் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நல்லா இருக்கு, 6 மாதம் கழிச்சு வேலை கம்பெனி பார்ப்பான்னு தான் யோசிக்கும். இங்கே அப்படி கிடையாது, உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு இப்போ 7th பே கேம்ஸை போட்டுருக்காங்களா, அது 8th பே கேம்ஸை போடுவாங்க. அப்புறம் ஏதாவது போனஸ் போடுவாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க லஞ்சம் மாதிரி. அவங்க கவர்மெண்ட்லேருந்து உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. அதுதான் அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் வேலை. இன்னொன்று என்னன்னா கெத்து, எல்லா பேராலும் சம்பாதிக்க முடியும், காசு சம்பாதிச்சிடலாம். 50,000 1 லட்சம் 2 லட்சம். ஆனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடியது வெறி இருந்தால் மட்டும்தான் போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. கவர்மெண்ட் வேலை வந்து கெத்து, எல்லா பேராலும் கவர்மெண்ட் வேலை போயிடவே முடியாதுப்பா. உங்களுக்கு வெறி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இன்றைக்கி நம்மளுடைய இந்த பயிற்சி முகாமுக்கு மத்தலக்கோட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சார் வந்திருக்காரு. அவர் வந்து எஸ்ஐ இதுக்காக தான் வந்து அந்த மட்டும் தான் வந்திருக்காரு. அவர் மட்டும் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறார். போலீஸ் சொல்லிட்டாங்க. 5 வருஷம் சென்னையாக தான் ஓட்டாங்க. இப்போ போன வருஷம் அந்த பையன் சொல்லிட்டான் அப்படின்னா அப்போ எனக்கு டான்ஸ் இருக்கீங்க. போன வருஷம் ஃபயர் சர்வீஸ் கட் ஆஃப் தெரியுமா? 71க்கு மேலே ஒரு வாட்டி ஃபயர் சர்வீஸ்னா அது காரணம் வந்து போலீஸ் வேலை பிடிக்கும் வெறியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதில் போங்க. ஏதோ ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும், ஏதோ ஒரு செட்டில் ஆனால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபயர் சர்வீஸும் சாதாரணதுலாம் கிடையாது. ஒரு ரெஸ்கியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கிணத்துல இறங்கி மாடு கொடுக்கணும், அதுக்கு ஃபிசிக்கல் இருந்தால் தான். சும்மா ஃபயர் சர்வீஸ் இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதனால் நான் தமிழ் அகாடமி எனக்கு தெரியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சென்னையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஊரில் நான் இருக்குது அப்படின்னா, எங்கள் ஊரில் அப்படின்ட்டு அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டே ஏதோ அகாடமியாக இருக்கேன் நீ வேறு அப்படின்னு வந்து அப்புறம் உள்ளே போய் எல்லாம் பார்த்தேன். பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. வந்தோடனே கிளாஸ் பண்ணேன், பார்த்தேன். சரி எப்பயும் போல உட்காந்து இருந்தேன். அவங்க சொன்ன எனக்கு ப்ராஃபிட்டை நான் நம்பலை. எல்லா பேர்த்தையும் 60 மேலே மார்க் எடுக்க வைக்கணும். நான் இது 2000 கொஞ்சம் நிறைய பேர் வந்து கரெக்டாக 10 மணிக்கு வரல, 11 மணி 11 தான் வந்து. இதுதான் டைம். எப்பயுமே நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறோம்னா டைமிங் வந்து நல்லா பிளான் பண்ணி வச்சுங்க. இதே 10 மணிக்கு எக்ஸாம் கரெக்டாக போகும் 11 மணிக்கு போக முடியுமா? இதுக்கு நடக்கக்கூடியதே மொத்தமே எவ்வளோ 80 நிமிஷம் தான். டைமிங் நல்லா மைண்டில் வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ் அகாடமியில் போலீஸ் மற்றும் எஸ்ஐ என்னங்க சார் நீங்கள் வந்து இலவச பயிற்சி முகாம் நடத்துறீங்க, அடுத்த ஒரு மாதிரி தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலையே. நோட்டிஃபிகேஷன் வரல. நீங்கள் வந்து இலவச பயிற்சி எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லை வராதா,
இல்லை நோட்டிஃபிகேஷன் வரலாற்றி விட்டுருவாங்க, அப்படிலாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ, ஏன்னா எஸ்ஐ வேக்கண்ட் போன வருஷமே போட வேண்டியது, 2017 சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க போட வேண்டியது. ஓகேங்களா, இது எல்லாமே சைன் ஆகிட்டு இருக்கு. அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 மாதம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி நம்மளை தமிழ்நாடு 2 கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜனவரி 18 ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வருதுங்களா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பொங்கல் ஹாலிடேஸ் போயிடும். நீங்கள் பொங்கல்லாம் நல்லா கொண்டாடுங்க, நல்ல திரைப்படங்கள்லாம் நிறையா வருது, முக்கியமான திரைப்படங்கள்லாம் வருது, நல்ல பொங்கலாகவே கொண்டாடுங்க. அது ஜனவரி 18 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜனவரி 18 கிளாஸ்க்கே வந்துருங்க. எஸ்ஐ எவ்வளோ பேர் வராங்களோ, ஏன்னா எஸ்ஐக்கு அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிலபஸ் வேறு, டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிலபஸ் வேறு. இப்போ காமனாக எழுதக்கூடிய எஸ்ஐ போலீஸாக காமன் சிலபஸ் தான். உங்களுக்கு 80 கொஸ்டின் கேட்பாங்க, 140 கொஸ்டின். இவங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்திய அந்த இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க டிபார்ட்மெண்ட். நமக்கு வந்து காமனாக எழுதக்கூடிய போலீஸ் எஸ்ஐ எழுதக்கூடியவங்கலாம் காமனாக தான் கொஸ்டின். எத்தனை பேர் ஒரு ஆள் வந்து எஸ்ஐக்கு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண வந்தாலும் நம்ம தனியாக கிளாஸ் எடுப்போம் சார். ஓகேங்களா, அதுக்கு நாங்கள் கேரண்டி. எத்தனை பேர் வந்தாலும் கிளாஸில் ஒரு தொய்வே இருக்காது, அது ரெகுலராக போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, 18 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்போ வர விருப்பம் இருக்குது தெளிவாக நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாடல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 75% நீங்கள் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன சார் போலீஸ் 80 கொஸ்டின், இது 140, எதுக்கு 100 கொஸ்டின் வச்சுருக்குன்னா, நீங்கள் 75 மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட், ஃபீஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதே கூட வரலாம் போலீஸில். அதில் ரீசனிங், சைக்காலஜி இருக்குது, மேத்ஸ் இருக்குது, எல்லா டாபிக் வச்சு கவர் பண்ணி தான் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? சொல்லுங்கள், எது சொல்லுங்கள் சார். இந்தியாவோட மார்க் சிஸ்டம் இப்போ கரண்ட் அபிஷியலாக அகமதாபாத். முதல்ல மும்பை இருந்துச்சுங்களா, இப்போ அகமதாபாத், அது மாறிடுச்சு. இது இப்போ கரண்ட்ல தான், இப்போதான் லாஸ்ட் ஒரு 2 months 3 months முன்னாடி தான். தமிழ்நாட்டோட ஸ்மார்ட் சிட்டிங்களா கோல்கள் மொத்தம் 8, மொத்தம் 9 கோல். 2006 வரைக்கும் தான் 9 கோல். புளுட்டோ அப்படிங்கிறது அது கோளுடைய தன்மை இழந்தனால குள்ள கோல் ஆக்கிட்டாங்க. இப்போ புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் மொத்தம் 8 கோல் தான் 2006 நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் ஏறி முன்னாடியே படிச்சிருப்பீங்க. எல்லாமே மாறும், அப்டேட்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் வந்துட்டா அப்டேட்டில் போய்கிட்டே இருக்கும். சார் எது தெரியல, அது வந்து பாட சம்பந்தமான விஷயம். கண்டிப்பாக தெரியும், அது தெரிஞ்சிடும், அதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் 4 கொஸ்டின் கேட்கணும், அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். வேறு எதாவது கொஸ்டின்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ்? உதயபிரகாஷ் டவுட்ஸ் இருக்கா? அந்த டைமிங் அது எப்பயுமே நான் இவ்வளோ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை தாண்டி இன்னொன்று என்ன இருக்குன்னா லக்கு. நீ நல்லா தாசா படிக்கிறோம், நல்லாதே மார்க் வாங்குறோம், அந்த மாதிரி லக்கு. நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் நல்ல விஷயத்தை தேடிக்கிட்டே இருங்க, அந்த லக்கு உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கு, கண்டிப்பாக வரும். அந்த லக்கு தான் 1%. உங்களை விட திறமை கம்மியானவங்களா கவர்மெண்ட் வேலை இருக்காங்களா இல்லையா? அப்போ நமக்கே ஒரு வெறி வரும், என்ன படிச்சியா, இதெல்லாம் வேலை இருக்கா, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், உங்களை படித்து பார்த்துறதை கூட பாஸ் ஆகிட்டு இருக்கான், நம்ம கட்டு பயங்கர வழியாக வரும்ல, கண்டிப்பாக வரணும். ஆனால் அவன் வேலை பார்க்குறத விட அவன் சம்பாதிக்கிறத விட நம்ம ஒரு லெவல் கூட தடிக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட கிடைச்சாலும் அப்போ தானே அதுக்கு மரியாதை. 4 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த வேலை கிடைக்குதுன்னா அவனை விட நம்ம கூட அடிச்சு தூக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும் வச்சா, அப்போ தான் அவன் நம்மளை பார்த்து பயப்படுவான். பரவாயில்ல, இவன் கெப்பாசிட்டியில் தான் இவன் இருக்கான், நம்ம கெப்பாசிட்டியில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ அவன் போலீஸாக போயிட்டானா நம்ம எஸ்ஐ போயிட்டு டிஎஸ்பி குறுப்பொருளில் போகணும். இப்படித்தான் உங்களுடைய தாட்டுகள், எங்களுடைய நோக்கம் எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும், ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேர்வு நோக்கில் தான் இருக்கும், கிளாஸ் நடத்தக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் தேர்வு நோக்கில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அது எப்பயாவது இருக்காது, வரும் கதை அடிப்படையில் எதுவுமே இருக்காது. நம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு கிளாஸ் எடுக்க தெரியும், ஆனால் டைம் வேஸ்ட். ஒரு கிளாஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ண சின்ன பிள்ளைங்க நடத்த போகிறது இல்லை. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த எக்ஸாம் காலில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக எங்கள் ஞாபகம் கண்டிப்பாக ஒன்று வரும். அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எங்கள் ஞாபகம் வரும். அப்படி வந்தாலே நான் நடத்துறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, உங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாடல் டெஸ்ட் நீங்கள் பாருங்கள், கொஸ்டின் தான் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதுதான் மாடல் டெஸ்ட் வைக்கிறீங்க, அதில் 75 எடுக்க முன்னாடி அப்படியே யோசிக்காதீங்க. நார்மலாக அப்படி இருக்குது, படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா, அதே அட்டன் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருக்கா சார்? வீக்கெண்ட்
வீக்கெண்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட். இப்போ ஜனவரி 17 ஆரம்பிக்கிறோம், அடுத்தது வந்து வீக்கெண்ட் கிளாஸ். இப்போ யாராரு எந்தெந்த கிளாஸ் ரெகுலராக வரவங்க யாராரு, வீக்கெண்ட் பேச்சு எனக்கு இந்த டைமிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராரு, இல்லை சார் எனக்கு பகலையும் டைம் இல்லை, வீக்கெண்ட்லையும் டைம் இல்லை, எனக்கு இந்த நைட் டைம் தான் டைம் இருக்குது, அது மாதிரி இருந்தால் சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் சார், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா சார், அது மாதிரி